அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு மைல்கல் எப்படி என்றால், திருநெல்வேலி திருமண்டலத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட. இவ்வளோ நாட்களாக அதற்கு பதில் வராமல் இருந்தது. இன்றைக்கு 5 புகார்களுக்கும் நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர் பதில் கொடுத்திருக்கிறார்கள். அதில் திருநெல்வேலியில் பேராயருக்கு விட பர்னபாஸ் அவர்கள் சுயநலமாக, அதாவது தன்னெட்சியாக எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் கூட்டத்தை சரியானபடி நடத்தாமல் அவங்க கைக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு சர்வதிகாரம் போல அநேக காரியங்களை செய்தார் என்று புகார் பட்டியல் பெரிய அளவில் கொடுத்துருந்தேன். அதற்கு இன்றைக்கு சரியான பதில் வந்திருக்கிறது. தேர்தல் நடத்துவதற்கு ஒரு ஓய்வு பெற்ற டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். சீக்கிரத்தில் அவர்களை நாங்கள் பொறுப்பில் வைத்துருவோம். தேர்தல் முடிந்த பிறகு நீங்கள் கொடுத்த இந்த காரியங்களை குறித்து விசாரணை கட்டாயம் செய்வோம் என்று ஓய்வு பெற்ற நீதியரசர் சுப்பிரமணியன் சார் எனக்கு ஆர்டர் அனுப்பியிருக்காங்க. ஆகையினால பர்னபாஸ் அவர் நினைக்கிறோம், இன்னும் அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டாதபடிம்பாங்கல்ல, இன்னும் தண்டை தான் பவர் இருக்குங்கிறது போல அவர் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அடுத்த கட்டம், இப்போ சமீபத்தில் ஐயர்வாள் ஆர்டினேஷன் கொடுத்த அத்தனை பேருக்கும் டிசி ஓட்டு வாக்குரிமை இருக்கக்கூடாது என்பதை குறித்தும் நாங்கள் புகார் மனு கொடுத்திருக்கிறோம். அதையும் அந்த நீதியரசர் வரும்பொழுது, புதிதாய் திருநெல்வேலிக்கு எலெக்ஷன் ஆஃபீஸராக நீதியரசரை போடும் பொழுது அவரிடம் அதை நாங்கள் தெரியப்படுத்தி, இந்த புதிதாய் இப்போ அவருடைய தேர்தலுக்காக ஆயர்களை பதவி பிரமாணம் செய்து அந்த டிசி ஓட்டுகள் ஒரு 40-50 ஓட்டுகளை எடுக்கலாம் என்று கனவு கொண்டிருக்கிறார். அதாவது கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை, அந்த கனத்துக்குரிய ஊழியத்தை, அதை ஊழியமாக செய்யாமல் தனக்கென்று ஒரு அணியை உருவாக்கி, இன்றைக்கு பர்னபாஸ் பின்னாடி போனவர்கள் இனி எங்கு செல்ல போகிறார்கள்? கூடாரம் காலியாகி விட்டது. அதாவது ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்தில் ஒரு பறவைகள் கூடு கட்டி இருக்கிறது. ஆலமரத்தை வெட்டியாச்சு, கூடு சிதறடிக்கப்படுகிறது. பறவைகள் ஆங்காங்கு எங்கு போய் செட்டில் ஆவது என்று தெரியாமல் சுற்றி கொண்டிருக்கிறது. ஆகையினால இப்படிப்பட்ட ஊழியத்தை ஊழியமாக செய்யாமல் அதை கயவர்களை தன் பின்பாக வைத்துக்கொண்டு போஸ்டிங்கை போட்டு அதில் இழிவான ஆதாயத்தை பெற்றுக்கொண்டு என்கிட்ட பவர் இருக்கு என்று சொன்னனால, அதாவது நேபுகாத் நேச்சார் என்கின்ற ஒரு பெரிய ராஜா இருந்தார். அவர் பெரிய மாளிகைகளை கட்டினார். இதோ நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று அந்த தொங்கு தோட்டத்தை பார்த்து அவர் பெருமையாக பேசினார். தேவனுடைய கோபம் இறங்கினது. அவர் உடனடியாக மாடுகளைப் போல, மிருக ஜீவனைப் போல புல் மேய ஆரம்பித்து விட்டார். அந்த கதை தான் இன்றைக்கு திருநெல்வேலி பேராயர் பர்னபாஸுக்கு வந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, எனக்கு 3 வருடம் தொடர்ச்சியாக சங்க காணிக்கை இருக்கிறது. பட் என்னுடைய வயதான தாயாருக்கு மாத்திரம் வாக்குரிமை கொடுத்துட்டு எனக்கு, என் மனைவி பிள்ளைகளுக்கு வாக்குரிமை கொடுக்கவில்லை. இதற்கு முதலாவது ஒரு தேர்தல் அறிவிப்பு கொடுத்தார். அப்பொழுதும் எனக்கு வாக்குரிமை இல்லை. உடனே நான் அதற்கு எக்ஸ்பிளனேஷன் போட்டு எனக்கு வாக்குரிமையில் கொண்டு வர வேண்டும் என்று மனு கொடுத்தேன். அதை டிஎஸ் பட்டணம்படி அவர் கோர்ட்டில் போட்டு அந்த எலெக்ஷனை நிறுத்திட்டார். அடுத்தப்பல திரும்பவும் இப்போ ஒரு எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணாங்க. திரும்பவும் அந்த போர்டில் ஒட்டும் பொழுது என்னுடைய தாயாருடைய பேர், என்னுடைய பேர் இல்லை, என் மனைவி பேர் இல்லை. உடனே திரும்பவும் நான் ஒரு மனு கொடுத்துருந்தேன். அதற்குள்ளாக அந்த இந்த கமிட்டி கூட்டி, நீதியரசர்கள் மூலம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி கூட்டி 30ஆம் தேதி இந்த எலெக்ஷனை முதலாவது ரத்து செய்து விட்டார்கள். பாருங்க, ஒரு காட்ஃப்ரே நோபலுக்கு வாக்குரிமையை நிறுத்தினதினால் இல்லாமல்ல இறைவன் 2 முறை பர்னபாஸ் எடுத்த அந்த தேர்தலை ரத்து செய்தார். கர்த்தர் ரத்து செய்தார். இப்பொழுது உள்ள ஓய்வு பெற்ற நீதியரசரிடம் இதை புகார் மனுவாய் கொடுத்த பொழுது அவர்கள் இன்றைக்கு தான் எனக்கு பதில் அனுப்பியிருக்கிறார். அதை உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறேன். இது மிகவும் வருந்தத்தக்கது என்று சொல்லியிருக்கிறார். இப்படி ஓட்டுரிமையை பறிப்பது வருந்தத்தக்கது. ஆகவே உங்களுக்கென்று, திருநெல்வேலி மாவட்டத்துக்கென்று ஒரு நீதியரசரை, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம்.
அவர்கள் வந்த பிறகு உங்களுக்கு சரியான நேரம் கொடுக்கப்படும், உங்களுக்கு அந்த வாக்குரிமை கொடுக்கப்படும் என்று ஒரு அஷூரன்ஸ் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அவர்கள் அந்த கடிதத்தில் என்ன எழுதல, நீங்க போய் உங்க என்ன எலெக்ஷன் ஆபீசரை போய் பாருங்க, இந்த என்ன இதுல பிஷப்பை பாருங்க என்று அவர் கொடுக்கவில்லை. சேர்மன் வைஸ் சேர்மனை பாருங்க என்று கொடுக்கவில்லை. அவர் கொடுத்த தபாலை அந்த ஆர்டர் காப்பியை உங்களுக்கு நான் இதில் ஸ்க்ரீனில் காட்டுறேன். உங்களுக்கு தேர்தல் அதிகாரி ஒரு ரிட்டையர்டு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை போடுறோம், அவர் தான் உங்களுக்கு வாக்குரிமை கொடுப்பார் என்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்தெந்த நீங்கள் டயசிஸில் இருந்தாலும் உங்களுடைய வாக்குரிமைகளை பறிப்பதற்கு இவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இன்றைய தினம் ஒரு சகோதரர் வேலூரிலிருந்து, அவர் 78 வயது நிரம்பியவர். அவர் தன்னுடைய டயசிஸில் வரவு செலவு கணக்கு கேட்டிருக்கிறார். கேட்டதுனால யார் நம்ம சர்மா நித்யானந்தம் பிஷப்பு, அந்த சேர்மன், இவர் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, இவருக்கு காணிக்க கூட வாங்கக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டாங்க. அதாவது சங்க காணிக்கையே வாங்கக்கூடாது என்று ஆர்டர் போட்டிருக்காங்க. இவர் எவ்வளோ முயற்சி செய்தாராம், இவர் டிடி எடுத்து அனுப்பினாராம். டிடி எடுத்து அனுப்பினது யாரோ பேர் தெரியாதவங்க அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி அதையும் வச்சுட்டாங்களாம். அதனால் அவரும் இன்றைக்கு அவர் நீதியரசற்ற புகார் மனு கொடுத்திருக்கிறார். ஒரு வாரத்துக்கு முன்பதாக அவருக்கும் நன்ற பதில் வரும். ஆகையினால இப்படிப்பட்ட தில்லுமுள்ளுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உள்ள இளைஞர்கள் நீங்கள் கருத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தில்லுமுள்ளுக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்க. எல்லாரும் கடன் கேட்க ஆரம்பிங்க. அவர் இன்றைக்கு 78 வயதுல, ஒரு மகள் ஃபாரின் அமெரிக்காவில், ஒரு மகள் ஆஸ்திரேலியா இருக்காங்க. அவர் இந்த வயதிலையும் அவர் போராடி கொண்டிருக்கிறார். இளைஞர்கள் நீங்கள் போராட வேண்டும். இது நம்முடைய திருச்சபை, நம்முடைய ஆதி தகப்பன்மார் ரத்தம் வேர்வை சிந்தி சம்பாதித்த திருச்சபை. இதை இன்றைக்கு இந்த கயவர்கள் கூட்டம் உனக்கு ஓட்டு கிடையாது, உன்னை சங்க காணிக்க கட்டக்கூடாது என்று சொல்வதற்கு ஒரு அதிகாரம் கிடையாது. எல்லாரும் கணக்கு கேட்க ஆரம்பிங்க. எல்லா பாஸ்டேட்டையும் நீங்க கணக்கு கேளுங்க. பாஸ்டேட் செக்ரட்டரி நீங்க கணக்கு கேளுங்க. நீங்க தான் உங்க திருச்சபைக்கு ஓனர். இவங்க எல்லாம் சம்பளத்துக்கு இருக்கிறாங்க. நம்ம காணிக்க கொடுத்து அந்த காணிக்கையிலிருந்து சம்பளம் கொடுக்குறோம். இவங்க உங்களுக்கு சங்க காணிக்க வாங்க மாட்டோம், உங்களுக்கு வாக்குரிமையை நாங்கள் எடுக்க போறோம் என்று சொல்வதற்கு அருகதையே கிடையாது. பிஷப்புக்கும் அருகதை கிடையாது. இல்லீகலா ஏதாவது நீங்கள் தவறுகள் செய்து, அது நம்முடைய திருமணத்துக்கு அகேன்ஸ்டான சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தவறுகள் செஞ்சிருந்தா உங்களை நீக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு. மற்றபடி வரவு செலவு கணக்கு கேட்டதுக்காக உனக்கு காணிக்க வாங்க முடியாது, உனக்கு வாக்குரிமை கிடையாது என்று சொல்வதற்கு அதிகாரம் கிடையாது. அதனால இனி வரும் நாட்கள் எல்லாம் ஜாக்கிரதையா நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். எல்லா திருமண்டலமும் என்னோடு கூட தொடர்பு கொள்கிறார்கள். எல்லாரிடமும் நான் பேசுகிறேன். கர்த்தர் உங்களுக்காக, நம்முடைய திருமணத்தின் மீட்புக்காக என்னை உருவாக்கி வைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். என்னுடைய சுயலாபத்துக்காக நான் ஒரு நாளும் இதில் போராட போவதில்லை. ஆகவே ஒவ்வொன்றாக தட்டி கொண்டு வந்திருக்கிறோம். ஜெனரல் செக்ரட்டரி கோடி கோடி அடித்தார், அதை உதறி தள்ளிவிட்டோம். அடுத்த கட்டமாக ஒவ்வொரு முன்னேறி வந்து கொண்டு இருக்கிறோம். ஆகையினால எதற்கும் அரசல் பொருசலுக்கு பயப்படாதவன் தான் இந்த காட்ஃப்ரே நோபல். எதற்கும் அஞ்சாதவன். கல்லறையெல்லாம் கட்டிவிட்டு தான் போராடி கொண்டிருக்கிறேன். ஆகவே எல்லாரும் தைரியமாக நீங்க செயல்படுங்க. விசேஷமா பர்னபாஸ் அவர் அடக்கி வாசிங்க. இன்னும் 2-2.5 வருஷம் தான். இப்போ எனக்கு நீதியரசர் வாக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களே நிறைவேற்றவில்லை என்றாலும் இந்த தேர்தல் முடிந்த பிறகு இதை வைத்துக்கொண்டு ஹைகோர்ட்டில் நான் கேஸ் ஃபைல் பண்ண தான் போகிறோம். அதனால உங்களை சும்மா விடப்போது கிடையாது. அதாவது வெளுத்ததெல்லாம் பால்னு சொல்லி எங்கள் திருச்சபை மக்கள் அப்படி வெளுன்னு சிரிச்ச முகமாக இருக்கிறான்னு சொல்லி எல்லாரும் நம்பிட்டோம். நானும் இன்க்ளூடிங் மைசெல்ஃப் ஆல்சோ. நானும் ஒரு நல்ல மனிதர் என்று சொல்லி நான் நம்பிட்டேன். உள்ள இறங்கின பிறகு பார்த்தீங்கன்னா ஆக கழிவட்டையா இருக்கிறார். ஆக கழிவட்டை. இன்னைக்கு எல்லாரும் சிரித்து கிண்டல் அடிக்கிற அளவுக்கு எக்காலமாக்கி விட்டார். சின்ன சின்ன வயசு பையங்களாம் அவையமேனு பேசுகிற அளவுக்கு தரக்குறைவாக மாறிவிட்டார். சூடு சொரண மானம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிட்டது. ஆகையினால இன்னும் 2-2.5 ஆண்டுகள் அவருடைய பதவிக்காலம். அந்த பதவி காலத்தை நிம்மதியாக நடத்த விடமாட்டோம், முடியாது. கர்த்தர் விடமாட்டார். ஆகவே நிந்தையும் அவமானத்தோடு துக்கத்தோடு பதவி விலகப் போகிறார். இதுதான் நடக்கப் போகிறது. வருகின்ற அந்த ஜட்ஜி எலெக்ஷன் முடித்த பிறகு இதற்கான ஸ்டெப் எடுப்போம் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார்கள். அதை ஸ்கிரீனில் காட்டுகிறோம். அவர் எடுக்கவில்லை என்றால் மேல்முறையீடு உயர் நீதிமன்றத்திற்கு செல்வோம். அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அத்தனை பாயிண்ட்ஸும் நாங்கள் லீகலாக கொடுத்துருக்குறோம். ஒரு நீதிமன்றத்துக்கு எப்படி கொடுக்க முடியுமோ அதே போல எவிடன்ஸோட கொடுத்துருக்குறோம். இதற்கு அவர் பதில் சொல்ல முடியாது. ஆகவே எவரையும்
மேற்கொள்ள முடியும். நம் கர்த்தருக்காக செயல்படும்போது, உண்மை உத்தமாய் செயல்படும்போது, நீங்க பணமோ பதவியோ நம்மை தடுத்து நிறுத்த முடியாது. கைகளில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. நீங்க எல்லாரும் சுத்தமுள்ளவர்களா இருங்க. 80% மேல நம்ம திருச்சபை பிள்ளைகள் சுத்தமுள்ளவர்கள் தான். நீங்க எல்லாரும் நீங்கள் களத்துல இறங்குங்க. எல்லா திருமணத்துக்கும் சேர்த்து சொல்றேன், 24 திருமணத்துக்கும் சேர்த்து சொல்றேன். ஆன்மீக அணியாக நீங்க எல்லாரும் எழும்புங்கள். இப்போ தூத்துக்குடி எடுத்துட்டீங்கன்னா பாருங்க, 50-55 வருஷமா ஒரே சம்மந்தக்காரங்க குடும்பம் தான். மாத்தி மாத்தி லே செக்ரட்டரியா இருக்காங்க. இப்ப தூத்துக்குடிக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறோம். 2 அணிகளும் இல்லாமல் ஒரு புதிய ஒரு தூய்மையான ஒரு லே செக்ரட்டரி உருவாக்குவதற்கு காட்ஃப்ரே நோபல் இறங்கிவிட்டேன். ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அதாவது எஸ்.டி.கே. ராஜன், டிஎஸ்எஃப், எஸ்.டி.கே. ராஜன், டிஎஸ்எஃப் எல்லாம் ஒரே குடும்பம். எஸ்.டி.கே. ராஜனுடைய கூட பிறந்த தம்பி மகன் தான் யாரை கட்டிருக்கா, கிப்சனுடைய டிஎஸ்எஃப் உடைய மகாவை கல்யாணம் கட்டிருக்காரு. எல்லாம் உள்ள ஒரே ஃபேமிலி. ஆகையினால ஒரு மாற்றத்தை திருச்சபை மக்கள் நீங்கள் விரும்புகிறீர்கள். அதை செயல்படுத்துவதற்கு முன்னின்று நடத்துவதற்கு நான் வந்து நிற்கிறேன். அதே போல இங்க வேதநாயகம் டிஎஸ் என்று சொல்லி 2 அடிகள் திருநெல்வேலி இருக்கிறது. இவர்களுக்கு அடுத்து மாற்று ஒரு தூய்மையான பாருங்க, 320 ஆசிரியர்கள் பணி நியமனம் கொடுத்து இன்னைக்கு சம்பளம் இல்லாம கண்ணீரோடு இருக்கிறாங்க. ஆகையினால எல்லா பகுதியிலும் பிரச்சனை, போராட்டங்கள் தான். அதில் தூய்மையை விரும்புகிறவர்கள், நேர்மையை விரும்புகிறவர்கள், நியாயத்தை விரும்புகிறவர்கள், தர்மத்தை விரும்புகிறவர்கள், மக்களுக்கு ஏதாயிலும் ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், திருச்சபை வளர்ந்து பெருக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய நம்பர் இதில் முதல் நம்பர், என்னுடைய முக்கியமாக எப்பொழுதும் கையில் வைத்திருக்கிற மொபைல், அந்த மொபைல் நம்பரை நான் அந்த ஸ்க்ரீனில் போடுறேன். என்னோட தொடர்பு கொள்ளுங்க. 10 மணி, நைட்டு 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற நேரம். இதுலேயும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேரங்களில் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் திரும்ப உங்களை ரீகால் பண்ணுவேன். ஆகையினால ஊழலை ஒழிப்பதற்கு கர்த்தர் என்னோடு கூட பராக்கிரமசாலியாய் எழுந்து விட்டார். இனி நாம் வெற்றி சிறக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. நம்முடைய தென்னிந்திய திருச்சபை தலை தூக்கி நிமிர்ந்து நிற்கப் போகிறது. கரையான்களை எல்லாம், குள்ள நரிகளை எல்லாம் திசை தெரியாமல் அழிக்கப் போகிறோம். இனி திருமண்டலம் வளர்ந்து பெருக போகிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். இது மாத்திரமல்ல, இவங்க நம்ம ஜஸ்டிஸ் பால சுப்பிரமணியன் சாருக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். அதாவது இப்போ தூத்துக்குடிக்கு பிஷப் எலெக்ஷன், கன்னியாகுமரிக்கு நடந்து கொண்டிருக்கிறது, சென்னை நடந்து முடிந்து விட்டது. இதே போல கர்நாடகா மாநிலம், கேரளா மாநிலத்திலேயும் பிஷப் எலெக்ஷன். இவர்கள் எல்லாருக்கும் நீங்கள் அதிரடியாக துரிதமாக எப்படி சென்னைக்கு அருமையாக நடத்திட்டீங்களோ அதே போல நீங்கள் நடத்திவிட்டு மாடரேட்டர் எலெக்ஷனுக்காக நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். இவளை பதவி பிரமாணம் செய்வதற்கு சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா சிஎன்ஐ பிரதம பேராயரை நீங்கள் அழைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எந்த பகுதியில் அவர்கள் பிஷப்பாக தேர்ந்தெடுத்தாலும் நீங்கள் தலைமையகத்துக்கு சென்னைக்கு கொண்டு வர வைத்து, சென்னையில் வைத்து வரிசையாக அத்தனை பிஷப்புக்கும் கான்சக்ரேஷன் பண்ணுவதற்கு வசதியாக இருக்கும், செலவு குறையும். ஒரே இடத்துல வைத்து அத்தனை பேராயர்களையும் பதவி பிரமாணம் செய்வதற்கு அது ஏற்றுவதாக இருக்கும். சிஎன்ஐ பிஷப்பை நீங்கள் அழைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்படி செய்யும் பொழுது செலவு கம்மியாகும், சீக்கிரம் இந்த ப்ராசஸ் முடியும். அடுத்த கட்டம் மாடரேட்டர் எலெக்ஷனுக்கு துரிதமாக நாம் ஆயத்தமாக முடியும். இதையெல்லாம் நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் தேவனுடைய கிருபை அளவில்லாமல் இறங்கட்டும். எல்லாரும் ஜெபிங்க. இதே மாத்திரமல்ல, இன்னொரு காரியம், பெண்கள் அதிகமாக நீங்கள் உள்ள டயசிஸில் இன்வால்மெண்ட் ஆகுங்க. நீங்கள் தான் அதிகமாக நல்லா ஜெபிக்கிறவங்க. நீங்கள் உள்ள இறங்கணும். 50% பெண்கள் நீங்கள் வாங்க. பெருமன்ற உறுப்பினர்களாய், செயற்குழு உறுப்பினர்களாக நீங்கள் உள்ளே வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருநெல்வேலி தூத்துக்குடி டயசிஸில் 50% பெண்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். நல்ல ஆவிக்குரிய பெண்கள், ஜெபிக்கக்கூடிய பெண்கள், சமூக அக்கறையோடு உள்ள பெண்கள், திருச்சபை வளர வேண்டும் என்று விரும்புகிற பெண்கள், நீங்கள் களத்தில் இறங்குங்கள். ஆன்மீக அணி சார்பில் நீங்கள் இறங்குங்கள். இந்த அணி ஊழல், அந்த அணி ஊழல், 2 ஊழல் அணிகள் வேண்டாம். சுத்தமாக கைகளில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான். கைகளில் சுத்தமுள்ள நல்ல பெண்மணிகள் நீங்கள் வந்து இறங்குங்க. உங்களுக்கு நான் உறுதியாக இருப்போம். எந்த ஒரு உங்களுக்கு பாதிப்பு வராது. உங்கள் மீது ஒருவரும் கை வைக்க முடியாதபடி இரும்பு கரத்தால் நான் அடக்குவேன். எல்லாரும் இறங்குவோம். தேவ நாமம் மகிமைக்காக தேவனுடைய ராஜ்யத்தை எழுந்து கட்டுவோம். எல்லாம் ஒன்றிணைவோம். God bless you.